திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லா சிவாலயங்களும் பூஜைகளில் நம்ம எல்லா சிவன்மர்களும் சொல்லக்கூடிய முக்கியமான துதி நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இந்த நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற இந்த துதியை முதல்ல சொன்னது யார் அப்படிங்கிறது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எண்ண ஓட்டம் இருக்கும். நால்வர் சொல்லியிருக்கலாம், அடுத்து நான்மர்கள் சொல்லியிருக்கலாம், இது போல சிந்தனை நமக்கு பலவாறு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் சொன்னது நால்வர்கள் கிடையாது, அடுத்து நான்மர்கள் கிடையாது. நாராயணன் தான் முதல்ல சொல்கிறாரு கைலாயத்தில். அது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு முக்கியமான வரலாறு. சூரபத்மன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகப்பெருமான் சூரசம்காரம் செஞ்ச பயங்கரமான அரக்கன், அசுரன். அந்த சூரபத்மன் சிவபக்தனாக இருக்கும்போது கடுந்தவம் செய்கிறான். சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்கிறான். அவர் கடுந்தவம் சூரபத்மன் செய்யும் போது சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தி தோற்றத்தில் தியானத்தில் இருக்கிறார். இவன் தவம் செஞ்சு சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறான். என்ன மாதிரி வரம் வாங்குறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நூற்றுக்கணக்கான யுகங்கள், ஒரு யுகங்கிறது எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள், நூற்றுக்கணக்கான யுகங்கள் வாழணும் உயிரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்குறான். அப்புறம் 1000க்கு மேலே அண்டங்களை ஆளக்கூடிய வரத்தை வாங்குறான். சிவபெருமான் அவருடைய வழிவந்தவர்களை தவிர மற்ற யாராலையும் தனக்கு மரணம் வரக்கூடாது, ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தையும் வாங்கிடுறான். என்ன காரணத்தில் இப்படி வாங்குறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவபெருமான் அப்போ தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் தியானத்தில் இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் தியானத்தில் இருக்கிறவங்கள எழுப்புறவங்களுக்கு மரணம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் யாரும் எழுப்ப மாட்டாங்க. இவருக்கு குழந்தை எப்படி வரும், எப்படி நம்மளை அழிக்க போகுது அப்படிங்கிற கணக்கு அவனுக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கு. அதனால் கேட்டு பெருமாள் என்ன பண்ணுறாரு, இவன் இந்த வரத்தை வாங்கிட்டு அநேக அக்கிரமங்கள், அட்டகாசம், தேவர்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் கடுமையான அட்டகாசத்தை பண்ணுறான். இது தாங்க முடியாமல் பெருமாள், பிரம்மர், தேவாதி தேவர்கள், இந்திரன், சந்திரன் கொண்டு எல்லாம் போய் முறையிடலான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போனால், சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தி குலத்தில் தியானத்தில் இருக்கிறார். இவர் எழுப்புனா மரணம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. மன்மதனை ஏவுறாங்க சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க. மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு. சிவபெருமான் எல்லாமே கொண்டு கருணை கொண்டு விழித்து எழுறாரு. மன்மதனுக்கு உயிர் கொடுக்குறாரு. இவங்களுக்கு அருளும் பொருட்டு பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானை உருவாக்குறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இதுக்கு முன்னாடி நடந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, சிவவழி வந்தவர்களால தானே அந்த அரக்கனுக்கு வந்து மரணம் அப்படின்னு இருக்கு. அப்போ சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை கைலாயத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வைக்கும்போது முதல்ல திருமண காட்சியில் அவங்க பண்ணி வைக்கிற அந்த கோலத்தில் இருக்கும்போது நாராயண பெருமான் சொன்ன துதி தான் அது, நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இதுதான் அங்கே சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம். இதுதான் அதுக்கு உண்மை பொருள். முருகர் சூரபத்மன் அழிச்ச கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. இது தெரியாதவங்க யாரும் இருந்தால் தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு மூலியமாக. திருச்சிற்றம்பலம்.